ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்ததா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி இருந்தாங்களாம். அதுல அவங்க பொண்ணு ஒரு பாப்பா இருந்தாளாம். அவ நல்லா ப்ரேயர் பண்ணுவாளாம், ஜெபிப்பாளாம். அப்புறம் பைபிள் வாசிப்பாளாம். தினமும் நைட்டு பைபிள் வாசிப்பாளாம், ப்ரேயர் பண்ணுவாளாம். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஐக்கியமா இருப்பாளாம். அப்புறம் நைட்டு எப்பவுமே படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவா. ஒரு நாள் அவங்க அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்களாம். அப்போ ஒரு நாள் நைட்டு திருடன் வந்துட்டானா. அப்புறம் எல்லாத்தையும் அவன் தேடினானா, சுருட்டி வச்சுக்கினான். அப்போ அந்த பொண்ணு ப்ரேயர் பண்ணாலாம் ஏசப்பா கிட்ட. அப்போ அந்த திருடன் என்ன பண்றான் இந்த பாப்பான்னு பார்த்தானா. அப்புறம் அந்த பாப்பா ப்ரேயர் பண்ண. அப்போ அந்த திருடன் திரும்பிட்டானா. திரும்பிட்டு எல்லா நகையும் கொடுத்துட்டானா. அப்புறம் அவன் மாறிட்டானா. அது போல அவங்க ஃபேமிலி வந்தோடனே அந்த பாப்பா எல்லாத்தையும் ஷேர் பண்ணாலாம். அப்புறம் அது போல ஷேர் பண்ணாலாம். அப்புறம் அவங்க ஃபேமிலியை ப்ரேயர் பண்ணாங்களாம். இந்த பாப்பா போல் நம்மளும் எல்லாமே ஏசப்பா கிட்ட சொல்லணும். இதே போல் நம்ம ஏசப்பா கிட்ட ஐக்கியமாக இருக்கணும்.